அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். இன்றைய தலைப்பு தன்னை வெல்லும் பிரம்ம முகூர்த்தம். அது என்ன தன்னை வெல்லும் பிரம்ம முகூர்த்தம்? முதல் விஷயம், பிரம்ம முகூர்த்தம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நிறைய கருத்துக்கள் இது பற்றி பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பிரம்ம முகூர்த்தம் என்பது இறைசக்தி இறங்கும் நேரம், தோராயமாக 4:30 மணி முதல் 6 மணி வரை. இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தா இறைவனுடைய அருள் கிடைக்கும். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் தான். என்னுடைய அனுபவத்திலிருந்து ஒரு சத்தியத்தை நான் வெளிப்படுத்த விரும்புகின்றேன். தன்னை வெல்லும் பிரம்ம முகூர்த்தம். இது ஒரு பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ கொடுக்கும். அது எதற்காக தன்னை வெல்லுதல் வார்த்தை பிரயோகம் பண்றேன் அப்படின்னா, நல்லா காழ்ந்து கவனிச்சுக்குங்க. ஒரு மனிதனுடைய வளர்ச்சி அல்லது ஆரோக்கியம், எல்லா சூழ்நிலையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய பக்குவ நிலை, இது எல்லாமே எதை சார்ந்து இருக்கின்றது என்றால் உற்சாக சக்தி. இந்த உற்சாக சக்தியை பொறுத்துதான் அனைத்தும் நடக்கின்றது. நீங்க உற்சாகமா இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும், அவேர்னஸ் அதிகமா இருக்கும், கவனம் அதிகமா இருக்கும். ஆழமா புரிஞ்சுக்குவீங்க. நல்லா கவனிச்சுங்க. உற்சாக சக்தி அதிகமா இருந்தா ஆழமான கவனம் இருக்கும். ஒரு செயலில் மீது ஆழமான கவனம் இருந்தா நீங்கள் அந்த செயலை பற்றி முழுமையாக புரிந்து கொள்வீர்கள். முழுமையாக புரிந்து கொண்டால் எடுக்கிற முடிவுகள் தெளிவாக இருக்கும். இது எல்லாமே இந்த உற்சாக சக்தியை சார்ந்துதான் இயங்குகின்றது. இந்த தன்னை வெல்லும் பிரம்ம முகூர்த்த சப்ஜெக்ட்ல எதுக்காக இது வருது, உற்சாக சக்தி வருதுங்கிறத பத்தி நான் விளக்கமா சொல்றேன். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் எழும்புவது என்பது, எழுந்திருப்பது, விழித்துக் கொள்வது என்பது மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ். அது என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க தூங்கும் பொழுது உங்களுடைய எல்லா வகையான உணர்ச்சியுடைய கொந்தளிப்பும் எண்ண ஓட்டத்துடைய கொந்தளிப்பும் சேர்ந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உச்சத்துல இருக்கும். ஆழ்ந்து கவனிங்க. அப்பதான் நல்லா தூக்கம் வரும். டயர்டா இருக்கும். சில பேருக்கு வெறுப்பா இருக்கும். ஏப்பா எந்திரிக்கணும், அப்படிப்பட்ட இறைசக்தியோட அருள் தேவையா அப்படிங்கிற மைண்டு. இந்த எழும்போது இந்த தோராயமா ஒரு 4:30 மணி வச்சுப்போம். இந்த 4:30 மணிக்கு நீங்க விழிக்கணும்னு நினைக்கும் போது பாருங்க, அப்பதான் நல்லா தூக்கம் வரும். அதற்கு பெயர் சோம்பல் தனம் என்று சொல்கின்றேன். எல்லா வகையான உணர்ச்சி முடிச்சுகளுடைய கொந்தளிப்பாக சோம்பல் தனத்துடைய தன்மை ஆழமாக அப்பொழுது இருக்கும். ஒன்று சேர்ந்து இந்த விஷம் அனைத்தும் ஒன்று திரண்டு என்கின்ற வார்த்தை மூலமா புரிஞ்சுக்கலாம். அனைத்து விஷங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு உணர்ச்சியோட கொந்தளிப்பா இருக்கும். அந்த கொந்தளிப்புக்கு நான் பேர் வைக்கிறது சோம்பல் தனம் என்று வைக்கின்றேன். அந்த சோம்பல் தனத்தை மட்டும் நீங்க அந்த நேரத்தில் கண்ணை விழிச்சு எந்திரிச்சிட்டீங்க அப்படின்னாவே ஜெயிச்சிங்கன்னு அர்த்தம். வாழ்க்கையில் சோம்பல், வெறுப்பு, இயலாமை, அவநம்பிக்கை, இது போன்ற குறை உணர்ச்சிகள், சம்ஸ்கார பதிவுகள், இது அனைத்தும் தான் உங்க வாழ்க்கையில் பாதிக்கின்றது நேரடியாக. எப்படி? டென்ஷனா உருவாக்கும், கவனத்தை சிதறடிக்குது,
பேராசையை உருவாக்குது. இது போன்ற எல்லா வகையான உணர்ச்சி முடிச்சுகளுக்கும் உணர்ச்சி கொந்தளிப்புக்கும் காரணம் இதுதான். ஆழமாக உங்களுக்குள் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் மூலமாக இதுதான் இயங்குகின்றது. ஆழமான சோம்பல்தனம், விருப்பமில்லாத தன்மை, இது போன்ற விஷமானது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உதாரணமா 4:30 மணி அளவுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா உச்சத்தில் இருக்கும் உள்ளுக்குள்ள. ஆனால் கண்ணு விழிக்கவே முடியாது. பெரிய போராட்டமா இருக்கும். ஏதோ வீட்டில் சொல்றாங்கன்னு எழுந்துட்டு ஒரு நாள் எந்திரிச்சா பரவாயில்ல, தினந்தோறும் எந்திரிக்க சொல்லுவாங்க. அது சாத்தியம் இல்லாமல் போயிடுது. இந்த உணர்ச்சியுடைய கொந்தளிப்பை நீங்கள் கடப்பதுதான் தன்னை வெல்லுதல் என்று சொல்கின்றேன். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் மட்டும் நீங்க எழுந்து பழகிட்டீங்க. எழுந்து பழகிறல, எழுந்து ஆகணும். எதற்காக எழ வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். அப்பதான் நல்ல சுகமா இருக்கும் தூக்கம். மனசு சொல்லும், எந்திரிச்சா நல்ல விஷயம் நடக்கும், செல்வம் வரும், அது வரும். ஒன்னும் வேண்டாம்ப்பா, அப்படிப்பட்ட செல்வம் வேண்டாம், விடு, தூங்கும். டெய்லி எந்திரிக்கணுமா? இது பாருங்க, இது எல்லாமே உங்களுக்குள்ள ஒரு நான் இன்ட்ரெஸ்டட் லைஃப் உருவாக்கிட்டே இருக்குது. இந்த போஸ்ட்போனிங் சொல்லக்கூடிய தள்ளி போடுதல், இது எல்லா குணங்களும் இதுல தான் இருக்கு. இது போன்ற கீழ்நிலையில் எடுத்து செல்லக்கூடிய இந்த குறை உணர்ச்சிகள் தான் உங்களை அடித்தளத்தில் இருந்து நிதானத்தை இழக்க செய்யக்கூடிய எல்லா உணர்ச்சிகளுக்கும் மூல காரணம். என்ன சொல்ல வர அப்படின்னா, அந்த நேரத்தில் ஒரு தோராயமாக 4:30 மணி அளவில் எழுந்து விட்டீர்களானால் நீங்கள் உற்சாக சக்திக்குள் நுழைகின்றீர்கள். உற்சாக சக்திக்குள் நுழைய துவங்கி விட்டீர்கள். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழும்புறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, உற்சாக சக்தி அதிகரிக்கும். இந்த உற்சாக சக்தி உள்ளுக்குள்ள அதிகமாக அதிகமாக சுறுசுறுப்பாக, கான்சியஸோடு, அவேர்னஸோடு, மன நிம்மதியோடு, மன தெளிவோடு ரைட் டெசிஷன் நோக்கி எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. பிராக்டிக்கலான எக்ஸ்பீரியன்ஸ் இது நடக்கும். என் வாழ்க்கையில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் தான் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை தந்து கொண்டே இருந்தது, இன்னும் தந்து கொண்டே இருக்கின்றது. தன்னை வெல்லுதல் என்பது இதுவே. இதை தினந்தோறும் செய்யணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, எப்பொழுது உங்களுக்கு இந்த 4:30 மணிக்கு அல்லது 5 மணி கூட வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் ஒரு 5:30 மணியாவது வச்சுக்கோங்க. 6 மணிக்கு போயிடாதீங்க. 4:30, 5 அல்லது 5:30 ஏதோ ஒரு நேரத்தை பிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த நேரத்தில் தினந்தோறும் எழும்பும் பொழுது முதல்ல கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். இதை கடக்கிறதுக்காக தான் பண்ண சொல்றேன். இந்த கஷ்டமா இருக்கக்கூடிய இந்த உணர்ச்சிகளை கடக்கிறதுக்காக தான் செய்யறது. இந்த உணர்ச்சிகள் தான் மொத்த விஷமுமே உள்ளுக்குள்ள இருக்கு. இத தினந்தோறும் எழுந்து எழுந்து என்ன ஒரு நாள் அந்த எழும்புறதே இன்ட்ரெஸ்டா மாறும். 5 மணி ஆன எழும்புறதே இன்ட்ரெஸ்டா மாறிடும். ஹோல் நைட் எங்க டிராவல் பண்ணிருப்பீங்க அல்லது ஒர்க் பண்ணிருப்பீங்க. ஆனா 5 மணி ஆன உடனே இந்த தூக்கம் போகும். சரிப்பா, எந்திரிச்சு உட்காருவோம். இந்த உற்சாகமா மாற வரைக்கும் செய்யுங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. இது வாழ்க்கையா மாத்திட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில் நீங்க ஜெயிச்சிங்க. உற்சாக சக்தி தான் உலகத்தில் மிகப்பெரிய கிஃப்ட். சில பேர் எழுந்திருக்கலாம், சில பேர் எந்திரிச்சிருப்பீங்க, ரெகுலரா எந்திரிச்சிட்டு இருப்பீங்க. எந்திரிச்சவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, எழுந்து குளிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் பச்சை தண்ணியா சுடு தண்ணியான்னு கேட்காதீங்க, ஏதோ ஒரு தண்ணியில குளிங்க. குளிச்சுட்டு டிக்ளேர் பண்ணுங்க, சங்கல்பம் ஏற்றுங்க. ஆனந்த உணர்வே யாம்.
ஒரு 11 முறை கண்களை மூடி வார்த்தையாக முகத்தில் கவனத்தை வைத்து ஆனந்த உணர்வே யாம். இறைவா, கடவுளே, எந்த கடவுளும் நீங்க செலக்ட் பண்ணீங்க, ஆனந்த உணர்வே யாம் என்று உள்ளுக்குள்ள டிக்ளேர் பண்ணுங்க. ஒரு 11 முறை போதும். அதுக்கப்புறம் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்க. இதை தினந்தோறும் இடைவிடாது செய்து பாருங்கள். ஒரு சங்கல்பம் ஏற்றுங்கள். ஒரு 21 நாட்கள் அல்லது ஒரு 48 நாட்கள் இடைவிடாது. இதுல உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. உங்களுக்குள்ள எந்த வகையான உணர்ச்சிகள் முடிச்சுகளாக, எந்த வகையான உணர்ச்சி முடிச்சுகள் எக்ஸ்ட்ரீமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு உதாரணம் சொல்றேன். தினந்தோறும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழும்போது சோம்பலா இருக்கா, இல்ல வெறுப்பா எந்திரிக்கிறோமா, எந்த வகையான உணர்ச்சியிலிருந்து நீங்க எந்திரிக்கிறீங்கன்னு கவனிங்க. அதுதான் உங்க வாழ்க்கையாவே நடந்துட்டு இருக்கும். அதுதான் உங்க வாழ்க்கையாவே மாறி இருக்கும். அதை கவனிச்சு பாருங்க. அதை கடந்துருவீங்க. தன்னை வெல்லுதல் தான் வாழ்க்கைக்கு தேவை. மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ் உங்களுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். இது என் வாழ்க்கையில் நடந்தது. இதை நான் அனுபவித்திருக்கின்றேன். இப்ப இந்த பிரம்ம முகூர்த்தம் எழும்புறதே ஒரு ஆனந்தமா இருக்கு. எப்பொழுது பிரம்ம முகூர்த்தமாகிய இந்த நேரத்தில் எழும்போதே ஒரு ஆனந்தத்தோடு எந்திரிக்கிறீங்களோ, நீங்கள் சோம்பல்தனத்தை கடந்து விட்டீர்கள். கடந்தாச்சுன்னு சொல்லி திருப்பி தூங்கிறாதீங்க. தொடர்ந்து அதிலே இருங்க. எழும்போதே ஆனந்த உணர்வு. 4:30 மணிக்கு அலாரம் அடிச்சோடனே எப்பா அடிக்குதே போட்டு ஆஃப் பண்ணாதீங்க. சில பேர் தள்ளி போடுவாங்க. தள்ளி போட்டு 6, 7 ஆயிடும். அப்படி போகக்கூடாது. முதல் அலாரத்திலேயே சில நாட்கள் ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தாலும் இதை நீங்க கடக்கணும். அதை கவனிங்க. ஓ, இன்னைக்கு எந்த உணர்ச்சிக்கு என்று கொந்தளிச்சது, அதை கவனிங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இருக்கிறதுல பெஸ்ட் லைஃப்ல பிராக்டிஸ்ல இது மிக முக்கியமான ஒரு பிராக்டிஸ். இது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தவர்கள் வாழ்க்கையில் சாதித்துக் கொண்டே இருப்பார்கள். நிச்சயமா மற்றவர்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு படி உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருப்பாங்கன்னு நான் சொல்றேன். இந்த உற்சாக சக்தி எழுந்து நிற்கும். வாழ்க்கை நிறைவோடு வாழ முடியும். இது அனைவரும் இந்த சத்சங்கத்தை கேட்பவர்கள் இதையும் தள்ளி போட்டுறாதீங்க. ஜஸ்ட் ஒரு 2 நாளாவது பண்ணி பாருங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க. உள்ள 21 நாட்கள் விடைவிடாது யாரோ ஒரு சங்கல்பம் எடுத்து ஒரு 21 days பண்ணி பார்ப்போம். என்னதான் நடக்குது நிச்சயமா சொல்ல முடியும். ஆரோக்கியம் கிடைச்சிரும். ஆரோக்கியமின்மைக்கு காரணமே உள்ளுக்குள் இருக்கும் இந்த சோம்பல், வெறுப்பு, இயலாமை, இது போன்ற உணர்ச்சிகளுடைய கொந்தளிப்பு தான். ஆரோக்கியம் கிடைக்கும். உற்சாக சக்தி பொங்கி செல்வத்தை உருவாக்கக்கூடிய சக்தியும் புத்தியும் அதிகரிக்கும். மனிதர்களை, உறவுகளை ஹேண்டில் பண்ணக்கூடிய பக்குவத்திற்குள் நுழைவீர்கள். கான்சியஸ்னஸ் ரைஸ் ஆகும். இதை தாண்டி ஆத்ம திருப்திற்குள் செல்வீர்கள். இந்த ஆனந்தத்தை ஃபீல் பண்ண யாராவது ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க இது நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனந்தம் ஃபீல் பண்ணினாலும் பரவாயில்ல, ஆனந்த உணர்வே யாம் என்று உள்ளுக்குள் டிக்ளேர் பண்ணுங்க. வார்த்தையா 11 முறை. நிச்சயமாக வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நோக்கி போகும். அதோட ரிசல்ட் உற்சாக சக்தியோடு எப்பொழுதுமே நீங்க இருக்க துவங்குவீர்கள். உங்க உற்சாக சக்தி அதிகரிக்க துவங்கும். இந்த 24 மணி நேரத்தில் மேக்சிமம் டைம் உற்சாகத்தில் இயங்கக்கூடிய வழி இது உருவாக்கிடுங்கிற நான் இதை செஞ்சு பாருங்க. வாழ்க்கை நீங்கள் நினைச்சது போல் அமைத்துக் கொள்வீர்கள்.
இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள ஏதோ ஒரு நேரத்தை நீங்க ஃபிக்ஸ் பண்ணி அந்த நேரத்தை இடைவிடாது ஒரு 21 நாட்களோ ஒரு 48 நாட்களோ செய்து அந்த அனுபவத்தை அனுபவியுங்கள். வாழ்க்கை என்னவாக மாறுகின்றது என்று கவனியுங்கள். உங்களுக்குள்ள நீங்க உற்சாகமா மாறுறீங்களா? ஒரு ஆக்டிவா இருக்கிறீங்களா? ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுதா? ஒரு மகிழ்ச்சி பொங்குதா? இதெல்லாம் கவனிச்சுட்டே வாங்க என்ன நடக்குது இந்த ஹோல் டே. இன்னைக்கு காலை எந்திரிச்சிட்டீங்க, நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டைரியில் எழுதுங்க. இன்னைக்கு எப்படி நான் ஃபீல் பண்ணேன், எப்படி இருந்தேன், என்ன மாற்றம் நடந்துச்சா நடக்கல, எழுதுங்க. இந்த 21 நாட்களும் உங்களை நீங்க கவனிச்சுனாவே நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருவீங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களை நீங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் கவனிச்சிட்டீங்கன்னாவே நீங்க பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். அதை கண்டுக்காம இருக்கனால தான் பிரச்சனை. தினந்தோறும் அமர்ந்து இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க அதை எழுதி பாருங்க. இந்த 21 நாட்கள் பாருங்க, நீங்க எழுதுனதே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும், நிறைய மாற்றங்கள் அப்டேட் ஆயிருக்கும். இதை வாழ்க்கை அனுபவித்து பாருங்கள். நீங்கள் நினைத்த வாழ்க்கையை வாழ இயலும். என் வாழ்க்கையில் இது நடந்தது, உங்கள் வாழ்க்கையில் இது நடக்கும். தன்னை வெல்லும் பிரம்ம முகூர்த்தம் உங்களை வென்றால், உங்கள் உணர்ச்சிகளை வென்றால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வெல்வீர்கள். அதாவது தன்னை வெல்பவன் உலகத்தை வெல்வான் என்கின்ற ஒரு பழமொழி உண்டு. அது இதுதான் சொல்றாங்க. தன் உணர்ச்சிகளை, தனது எமோஷனலை, தன்னுடைய வெறுப்புகளை, தன்னுடைய சோம்பலை கடந்தவன் வாழ்க்கையில் நிதானத்தோடு நினைத்த வாழ்க்கை வாழக்கூடிய உற்சாகத்தில் வாழ்பவர்கள். இது செய்து பாருங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கு அனைவரும் ஆனந்தமாக வாழுங்கள். ஆனந்த நன்றிகள். மீண்டும் சந்திப்போம்.